ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வரும் 15/7/2025 அன்று முதல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை துவக்க இருக்காங்க. இந்த திட்டம் 15/7/2025 ஆரம்பித்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். இதில் எல்லா ஊராட்சி பகுதிகளிலும் சரி, அனைத்து பேரூராட்சி பகுதி, அனைத்து மாநகராட்சி பகுதி, அனைத்து நகராட்சி பகுதி எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு முகாம்கள் நடைபெறும். இந்த முகாம்கள் எப்பெல்லாம் நடைபெறும் அப்படின்னு மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடைபெறும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முகாம், அதிகபட்சமாக 6 முகாம்கள். அந்த துவக்கம் நாள் மட்டும் ஒரு முகாம் நடத்துகிறோம். மற்ற நாட்கள்லாம் 4, 5 அல்லது 6 முகாம் நடைபெறும். இது எல்லா இடத்துலையும் நடைபெறும். மாநகராட்சியில் நடைபெறும், நகராட்சியில் நடைபெறும், ஊராட்சியிலும் நடைபெறும். இந்த முகாம்களுக்கு மக்கள் தங்களோட அடிப்படை தேவைகள் என்ன வேணும் அப்படின்றதோ, அல்லது ஒரு புதிய சிறப்பு திட்டம் ஏதாவது கவர்மெண்ட் செஞ்சுருந்தாங்க அதுக்கான தேவைகள் இருந்தாலும் மனுக்களை கொண்டு வந்து அங்கே கொடுத்து அவங்க பயன்பெறலாம். சரி, இதற்கும் மற்ற திட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே ஏற்படும். அது என்ன வித்தியாசம் என்றால், இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னதாக நம்மளோட வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவோம், தன்னார்வலர்கள் எல்லாமே அந்தந்த வீட்டுக்கு செல்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வீடு இருக்குது நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில். 5 லட்சம் வீடு இருக்குது. 5 லட்சம் வீடுகளுக்கும் நம்மளோட ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம். வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் செல்வார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அந்த குடிமக்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மனுவையும் ஒரு பேம்ப்ளெட்டையும் கொடுப்பாங்க. அந்த பேம்ப்ளெட் என்ன சொல்லணும்னா, என்ன மாதிரி திட்டங்கள் நம்ம வச்சுருக்கோம் அரசாங்கம் செய்யுது அப்படின்றதும், அந்த மனுவில் அவங்களோட என்ன தேவை இருக்குது அப்படின்றதும் எழுதி அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இதை அந்த தன்னார்வலர் கொடுக்கும் பொழுது அந்த யார் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து இந்த கொடுத்தோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். அதாவது இருக்கிற அனைத்து வீடுகளும் 5 லட்சம் வீடு இருக்குன்னா 5 லட்சமும் முடிச்சிருக்கணும். அதற்கு வந்து இங்கே மானிட்டர் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்லேருந்து ஆரம்பித்து, ஒரு டிஆர்லேருந்து ஆரம்பித்து, ஒரு டெப்டி கலெக்டர் ஆரம்பித்து அனைவரும் அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இதை எங்களோட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க, சிஎஸ் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற நோக்கம் தான் இந்த திட்டம். அதை போய் கொடுத்த உடனே இந்த மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்களோட அந்த பேம்ப்ளெட்டில் இருக்கிற அனைத்து துறைகள் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் முகாம் என்றைக்கு நடைபெறுதோ அன்றைக்கு வந்து கொடுக்க வேண்டும். முகாம் என்றைக்கு நடைபெறுது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் எந்த இடத்துல நடைபெற போகுது, என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்ற ஒரு நம்பர், டேட்டையும் அந்த இடத்தையும் நம்ம போட்டு கொடுத்துருப்போம். அதை போட்டு கொடுத்தோடனே மக்கள் யாரும் பதறாமல், ஐயோ எனக்கு வருமா எனக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், அந்த தேதி என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி வந்தால் போதும். எல்லா பகுதிக்கும் வரும், அனைத்து வார்டுக்கும் வரும், அனைத்து ஊராட்சிக்கும் வரும். இதில் நம்ம கிட்டத்தட்ட 213 முகாம்கள் நடத்த போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும். இது எல்லா பகுதியிலும் நடைபெறும். மக்கள் யாரும் பதட்டப்படாமல், இன்றைக்கி விட்டுட்டோமே நாளைக்கு நம்ம போக முடியுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல், அவங்களுக்கு என்றைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போய் கொடுத்தா போதும். இந்த மனுக்கள் மீது தீர்வு வந்து 45 தினங்களுக்குள்ள நம்ம எடுத்து முடிச்சிருவோம். இதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி. ஏற்கனவே இந்த மக்களுடன் முதல்வர் சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்லாம் இருக்குது. இது வரைக்கும் அந்த ஸ்கீம் ஆரம்பித்து எவ்வளோ மனுக்கள் வந்திருக்கு, எவ்வளோ மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கோம் மாவட்டத்தில்? ஆல்மோஸ்ட் 100% கம்ப்ளீட் பண்ணுற நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மக்களுடன் முதல்வரில் கிட்டத்தட்ட 3 ஃபேஸஸில் நடந்தது. ஒன்று நகராட்சி பகுதியில், ஊராட்சி பகுதியில் நடந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 முகாம் மட்டும் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிற இடத்துல நடந்தது. அதில் இருக்க எல்லாமே 90% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு சிறப்பான ஒரு கவுண்டர் ஒன்று போட்டிருப்போம். இதில் என்ன அப்படின்னா, மக்கள் எந்தெந்த பெண்கள் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றோ, இல்லை நான் புதுசாக விண்ணப்பம் பண்ணணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அந்த மனு என்ன நம்ம கொடுத்துட்றோமோ அந்த மனுங்களை அவங்க எழுதிட்டு வந்தாங்கன்னா, இவங்க வழக்கமாக வர எந்த கவுண்டருக்கும் போகாமல் இதுக்கு இந்த இடத்துல அந்த கவுண்டரில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ப இதுக்கு செயல்படுத்தவும். நகராட்சி பகுதியில் 5 வார்டுக்கு 2 முகாம், பேரூராட்சி பகுதியில் ஒரு பேரூராட்சிக்கு 2 முகாம், இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அவங்க ரொம்ப ட்ராவல் பண்ணி தூரம் போகக்கூடாதுன்னு, வீட்டு பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கேம்ப்ஸை வச்சுருக்கோம். இன்கேஸ் அவங்க வர முடியல அப்படின்னா அடுத்த முகாம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம மாட்டோன்னு சொல்ல மாட்டோம். பட் அவங்களுக்கு ஈஸிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, தீர்வு காணலை அப்படின்னு வந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. இல்லை, சில கோரிக்கைகள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வராங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அது கோர்ட் கேஸாக இருக்கலாம்,
அல்லது வந்து சிவில் டிஸ்பியூட் இருக்கலாம். இந்த மாதிரி கேஸை மட்டும் தான் நம்மளால் முடிக்க முடியாமல் இருக்குது. அல்லது வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரோடு போடுறது வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது. மற்றபடி அவங்க கொடுக்குற எல்லா கோரிக்கைகளும் நம்ம முடிச்சிருக்கோம். சாலை வசதி மாவட்டத்தில் நகராட்சியாக இருக்கட்டும், சென்ற ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி நம்மளுக்காக பல்வேறு திட்டங்கள், முதல்வரின் கிராம சாலைகள் திட்டமாக இருந்தாலும் சரி, PMGSY திட்டமாக இருந்தாலும் சரி, நிறையா ரோட்ஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 crores கிட்ட ஒரு இதுக்கே போட்டிருக்கோம், ரோட்ஸ் போட்டிருக்கோம். பட் ஃபண்ட்ஸ் வர நம்ம எல்லாமே ப்ரையாரிட்டி பேசிஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பள்ளிகளில் கழிப்பறை வசதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், அதுவும் பண்ணுறோம். இப்போ ஸ்வச் பாரத் மிஷனில் நம்ம அங்கே கழிப்பறை கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் CSR ஃபண்டிங்லும் நம்ம வாங்கி கட்டிகிட்ருக்கோம். பட் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அது இன்னும் கூடுதல் தேவை இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம எங்கெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு பிரச்சனை வருதோ அல்லது நம்ம ஆய்வு பண்ணும்போது எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே நான் சரி பண்ணிட்டு வந்துடுறோம். ராணியார் மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் கூட நேற்று கழிப்பறைக்கு செஞ்சு தரேன் சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து மருத்துவர் பற்றாக்குறை இருக்குது. மருத்துவர்கள் வந்து அவர் கொஞ்சம் தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க. பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்குறாங்க. கூடுதல் கட்டமைப்பு வசதி வேணும்னு கேட்குறாங்க. இந்த குறைகளை தீர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறாங்க? ராணியார் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வரது தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நம்மளும் ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பற்றாக்குறை கவர்மெண்ட் லெவலில் நம்ம கொண்டு போயிருக்கோம். அவங்க போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டைவர்ஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ராணியார் வந்து அட்டாச் வித் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னால அங்கே இருக்க டாக்டர்ஸையும் நம்ம டைவர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். செவிலியர் போஸ்டிங் அண்ட் டாக்டர் போஸ்டிங் ஆஸ் இன் கவர்மெண்ட் சொல்ல நம்ம போட்டுருக்கோம். கழிப்பறை வசதி வந்து நம்ம CSR ஃபண்டிங்லேயும் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் கலெக்டரோட ஃபண்ட்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை கட்டி முடிச்சிருவோம். இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து கொடுத்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கழிப்பறை க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வீடியோக்கும் கொடுத்துருக்கோம், அந்த HMக்கும் கொடுத்துருக்கோம். அவங்க யாரை வேணாலும் ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அந்த கழிப்பறையை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான பணம் நம்ம கொடுத்துருவோம். இப்போ அண்டகுளம் பகுதியில் வந்து திறந்த வழியில் பயன்படுத்துகிறாங்க மாணவர்கள். அதேபோல் வேளாடிப்பட்டி கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளியிலையும் வந்து திறந்த வழியை பயன்படுத்துகிறாங்க. போதுமான கழிப்பறை இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஓகே, இது ரெண்டும் நான் செக் பண்ணிடுறேங்க. நீங்கள் சொல்கிற இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணிடுறேன், இன்ஸ்பெக்ட் பண்ணிடுறேன். அகமண்டத்தில் பக்கத்தில் உள்ள அப்பர் பிரைமரி ஸ்கூலில் இருந்து போதுமான கழிப்பறை நீங்கள் கொடுக்குறது லிஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் ஒரு வாட்டி செக் பண்ணிடுறேன். பள்ளியிலேருந்து இப்போ கொடுத்துருங்க, லிஸ்ட் கொடுத்துருங்க, நான் செக் பண்ணிடுறேன். அப்புறம் மாநகராட்சி இப்போ இல்லை, அவங்களுக்கு வந்து கவனம் கொடுக்க சொல்கிறாங்க மேடம். 11 இல்லை, இந்த ஆடட் ஊராட்சிகள் என்னெல்லாம் இருக்கோ நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்கள் நம்மளோட செக்ரட்டரிக்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஃபண்ட்ஸ்க்காகவும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படும்னு இந்த ஃப்ரெண்ட்ஸும் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நான் ஆக்கிரமம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிச்சயமாக நிறையா செஞ்சுருக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்களே அங்கே போயிருப்பீங்க. மக்கள் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு தான் எடுக்க போகும்பொழுது ப்ரெஸ்ஸே அங்கே போய் நின்றுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹைகோர்ட் டைரெக்ஷன்ஸும் இருக்குது. நம்ம எங்கெல்லாம் இந்த மாதிரி குளங்களோ நீர்நிலைகளோ ஆக்கிரமணம் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே வீடு கட்டி இருக்கிற ஏழை மக்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதை எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பட் நிறைய குளங்கள் இருக்கிறதுனால அதுக்கான நேரங்கள் கொஞ்சம் தாமதமாயிட்டு. ஆனால் அரசு பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வேதனை தெரிவிச்சிருந்தீங்க. இப்போ தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க என்ன நம்ம இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்காக தான் வந்த மற்றெல்லாம் தேர்ச்சி அதிகரிக்க முடியும்.